السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தொடர் உரையின் 7வது பதிவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மத் என்று பெயர் சூட்டப்பட்டது. அதே நேரத்திலே அஹ்மத் என்ற பெயரும் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் நிறைய பெயர்கள், இன்னும் அதிகமான பெயர்களை கொண்டும் அவர்கள் அழைக்கப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் ஜுபைர் பின் முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு 5 பெயர்கள் இருக்கிறது. என்னுடைய ஒரு பெயர் முஹம்மத், 2வது பெயர் அஹ்மத், 3வது எனக்கொரு பெயர் இருக்கிறது மாஹி. மாஹி என்றால் உலகத்திலே உள்ள இறை நிராகரிப்பு, குஃபுர், சிறுக்கு போன்றவற்றை அல்லாஹ் என்னின் மூலம் அழித்து இல்லாமலாக்கி கொண்டிருக்கிறான். அதற்கு என்னை காரணமாக ஆக்கினான். 4வது எனக்கொரு பெயர் இருக்கிறது ஹாஷிர், அதாவது மக்கள் கியாமத்துடைய நாளில் எனக்கு அருகாமையில் ஒன்று சேருவார்கள். அதாவது எல்லோரையும் விட முதலாவதாக கபரிலிருந்து நான் எழும்புவேன். மக்கள் என்னிடத்திலே ஒன்று சேருவார்கள். கியாமத்துடைய நாளில் அங்கும் நான் ஒரு தலைவராக இருந்து மக்கள் எல்லோரும் என் பக்கம் தேவையாகுவார்கள் ஷஃபாத்துக்காக வேண்டி. 5வது எனக்கு ஒரு பெயர் இருக்கிறது ஆகிப். ஆகிப் என்றால் கடைசியானவர். எல்லா நபிமார்களுக்கும் பின்னால் நுபுவத்தை முடித்து வைப்பதற்காக வேண்டி வந்த ஆஹிருல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமிதி, புகாரியுடைய ஒரு அறிவிப்பிலே இருக்கிறது, அனல் ஆகிப் அல்லது லைஸ பஅதி நபியுன், நான் தான் இறுதியாக வந்த நபி, எனக்கு பின்னால் நபி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் நபிமார்களுடைய அந்த வருகை பரிபூரணமாக்கப்பட்டது. குறிப்பாக இன்னும் பல பெயர்கள் இருக்கும் பொழுது ஹதீஸிலே இந்த 5 பெயர்களும் கூறப்பட்டிருப்பது, முன்னைய வேதங்களிலும் இந்த 5 பெயர்களை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரபல்யமாக இருந்தார்கள். இப்னு சயீதின் நாஸ் உயூனுல் அஸர் என்ற தன்னுடைய கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அரபிகள் அஜமிகளுடைய உள்ளத்துக்கும் நாவுக்கும் முத்திரையிட்டிருந்தார். எந்த விடயத்தில் என்றால், அவர்களில் யாருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முஹம்மத், அஹ்மத் என்று பெயர் வைக்கும் சிந்தனையே வரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அந்த பெயரை அல்லாஹ் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தான். அவர்களுக்கு முன்னால் இந்த பெயரை கொண்டு யாரும் பெயர் சூட்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரபல்யமான முக்கியமான பெயர்கள். அதே நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களுக்கு சில புனை பெயர்களும் இருந்தது. அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றும் அழைக்கப்படுவார்கள். அவர்களுடைய மூத்த மகனுடைய பெயரின் மீது பெயரை அடிப்படையாக வைத்து இந்த பெயர் சூட்டப்பட்டது. அபு இப்ராஹிம் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு புனை பெயர் அவர்களுக்கு இருக்கிறது. ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அறிவிப்பு முஸ்ததரக் ஹாக்கிமிலே பதிவாக இருக்கிறது. மாரியா கிபுத்தியா வின் மூலம் ஹதரத் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய மகன் பிறந்த பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திலே வந்து அவர்களுக்கு சலாம் இப்படி சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக யா அபா இப்ராஹிம், இப்ராஹிமுடைய தந்தையே உங்களுக்கு சலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபுல் காசிம், அபு இப்ராஹிம் என்ற 2 புனை பெயர்களும் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது பிரபலியமான சஹீஹான கருத்தின்படி இமாம் ஹாக்கிம் போன்ற உலமாக்கள் குறிப்பிடும் பொழுது நிறைய ஹதீஸுகள் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்னா செய்யப்பட்டவர்களாகவே பிறந்தார்கள். ஒரு கருத்து அப்துல் முத்தலிப் 7வது தினத்திலே ஹத்னா செய்தார். ஹதரத் இப்ராஹிம், ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மிகவும் சஹீஹான இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லா சொல்லும் பொழுது, அதாவது நிறைய ஹதீஸுகள் இது தொடர்பாக வந்திருக்கிறது, நிறைய அறிவிப்பாளர்களின் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஹத்னா செய்யப்பட்டவர்களாகவே பிறந்தார்கள். எல்லா அடிப்படைகளிலும் பரிசுத்தமாக பிறந்தார். இதற்கு முன்னாலும் சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், என்னுடைய மறைவான பகுதியை அல்லாஹ் யாருக்கும் பார்க்க விடவில்லை, அதை மறைத்தே வைத்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 3 அல்லது 4 நாள் வரையிலே அவர்களுடைய தாயார் ஆமினா அவர்களுக்கு பாலூட்டினார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சாமார்களில் ஒருவரான அபூ லஹப், அவர் நுபுவத்தை வாதிட்டதன் நுபுவத்துக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது நபித்துவத்தின் பக்கம் அழைத்தார்களோ, நுபுவத்து வழங்கப்பட்டதன் பின்னால் மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர், எதிர்த்தவர், ரசூலுக்கு எதிராக செயல்பட்டவர். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா அபூ லஹபுடைய அவர்களின் மூலம் உரிமை விடப்பட்ட ஒரு அடிமையான சுவைபா என்ற பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதரத் ஆமினாவுக்கு பின்னால் பாலூட்டினார். ஹதரத் ஆமினா 3 அல்லது 4 நாட்கள் தான் பாலூட்டினார்கள். அந்த சுவைபா என்ற பெண்ணை, அடிமை பெண்ணை அபூ லஹப் எப்பொழுது உரிமை விட்டார்கள் என்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே சந்தோஷத்திலே பிறந்த நாள் திங்கட்கிழமை அந்த சுவைபா என்ற தன்னுடைய அடிமையை உரிமை விட்டார்கள். மகிழ்ச்சியில், ரசூலுடைய அந்த பிறந்த தினத்தினுடைய மகிழ்ச்சியிலே. சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா
ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் பாலூட்டி இருக்கிறார்கள். அந்த வகையில் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால்குடி சகோதரரும் தான். அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அபூ சலமாவுக்கும் சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா பாலூட்டி இருக்கிறார்கள். அபூ சலமா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர். அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் உம்மு சலமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக ஆகிய அந்த வரலாறு மிகவும் பிரபலியமானது. சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா ஹாஃபில் அபு மந்தா அவர்களை சஹாபி பெண்களிலுடைய பட்டியலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஃபத்ஹுல் பாரியில் இந்த செய்தி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு ஆரம்பமாக பாலூட்டிய அந்த சுவைபா என்ற பெண்மணியை மிகவும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். மிகவும் கண்ணியப்படுத்துவார்கள். ஹஜரத் ஹதீஜாவை திருமணம் முடித்ததன் பின்னாலும் சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இடத்திற்கு, வீட்டுக்கு, சன்னிதானத்துக்கு வந்து போகக்கூடிய பழக்கம் இருந்தது. வரும் பொழுதெல்லாம் மிகவும் வரவேற்று கண்ணியமாக கவனித்து அவர்களை அனுப்புவார்கள். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்ததன் பின்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து சுவைபாவுக்கு பல அன்பளிப்புகளை அனுப்பி வைத்து கொண்டே இருந்தார். தனக்கு பாலூட்டிய அந்த தாயை மறக்கவில்லை எப்பொழுதும். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது 10 வருடத்துக்கு பின்னால் மதீனாவில் ஹிஜ்ரி 8 மக்காவிலே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவைபாவையும் சுவைபாவுடைய மகன் மஸ்ரூஹையும் விசாரித்தார்கள். அவர்கள் எங்கு இருக்கிறார்கள்? அதற்கு பின்னால் தெரிய வந்தது அவர்கள் இருவரும் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று. உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப உறவினர்களில் யாரும் இருக்கிறார்களா என்று விசாரித்தார். இவர்கள் செய்த உபகாரத்துக்காக வேண்டி அவர்களுடைய குடும்ப உறவுகளுக்காவது நான் ஏதாவது உபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய நெருங்கிய குடும்ப உறவுகள் யாரும் இருக்கிறார்களா என்று விசாரித்தார். அவர்களில் யாரும் இருக்கவில்லை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய பெண்களில் ஒருவரான சுவைபா. அபூலஹபின் மூலம் உரிமை விடப்பட்ட பெண். ஏன் அபூலஹப் உரிமை விட்டார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த செய்தியை கேட்டு சந்தோஷத்திலே. அபூலஹப் மரணித்ததன் பின்னால் இஸ்லாத்துக்கும் தீனுக்கும் எதிராக செயல்பட்டு மிக மோசமாக நடந்துவிட்டு மிகவும் கேவலமாக மரணித்தவர். மரணித்து 1 வருடத்துக்கு பின்னால் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபூலஹபை கனவிலே கண்டார். இந்த செய்தி அல் பிதாயா வன் நிஹாயா என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், என்ன நடந்தது, உங்களுடைய நிலைமை என்ன, மறுமை வாழ்வு பற்றி கேட்கிறார்கள் கனவிலே. அபூலஹப் சொன்னார், உங்களை விட்டும் நாம் இந்த உலகத்திற்கு வந்ததன் பின்னால் எங்களுக்கு நிம்மதி என்பது கிடைக்கவில்லை. சந்தோஷம் என்பதையே நாம் இழந்து விட்டோம். என்றாலும் சுவைபா என்ற அந்த என்னுடைய அடிமை பெண்ணை உரிமை விட்டதின் காரணமாக ஒரு விரலுடைய நுனி அளவு எனக்கு தண்ணீர் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலும் பதிவாக இருக்கிறது. புகாரி ஷரீஃபிலே கனவு கண்டது யார் என்பது சொல்லப்படவில்லை. அல் பிதாயா வன் நிஹாயாவிலே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஒரு வருடத்துக்கு பின்னால் இந்த கனவை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புகாரி ஷரீஃபிலே இருக்கிறது ஒருவர் என்று கனவு கண்டு உங்களுடைய நிலை என்ன என்று விசாரித்த பொழுது கடும் நிலைமை மிகவும் மோசமாகவே இருக்கிறது என்றாலும் ஒரு விரலினுடைய தலையளவு நுனி அளவு தண்ணீர் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது சுவைபா என்ற பெண்ணை உரிமை விட்டதற்காக வேண்டி. அதாவது எந்த விரலின் மூலம் சைக்கினை செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த சந்தோஷத்திலே உரிமை விடுமாறு எந்த விரலை காட்டி சைக்கினை செய்தார்களோ அந்த விரலின் நுனி அளவு அவ்வளவு பெரிய இஸ்லாத்துடைய எதிரி தண்டனைக்குள் இருந்தும் தண்ணீர் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாமா சுஹைலி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி ஃபத்ஹுல் பாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கனவிலே அபூ லஹபை கண்டார்கள். மிகவும் மோசமான நிலையில், மிகவும் கவலையான, மிகவும் படுமோசமான நிலையில் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், உங்களை விட்டு வந்ததன் பின்னால் எங்களுக்கு நிம்மதி என்பது கிடைக்கவில்லை, துன்பத்திலே இருக்கிறோம். என்றாலும் திங்கட்கிழமை நாளிலே மாத்திரம் எனக்கு தண்டனை குறைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த தினத்தை முன்னிட்டு சந்தோஷத்திலே எந்த விரலின் மூலம் சைக்கினை செய்து தன்னுடைய அந்த சுவைபா என்ற அடிமை உரிமை விடச் சொன்னாரோ அந்த விரலினுடைய நுனி அளவுக்கு தண்ணீர் வழங்கப்படுகிறது. அந்த தண்டனைக்குள்ளும் ஒவ்வொரு திங்கட்கிழமை நாளிலும் தண்டனை குறைக்கப்படுகிறது. இவ்வளவு மோசமான எதிரிக்கே இப்படி ஒரு நன்மை கிடைக்கிறது என்றால் ரசூலை உள்ளத்தால் ஏற்று அன்னாரை ஈமான் கொண்டு அன்னாரின் மீது உண்மையான அன்பும் முஹப்பத்தும் வைத்து அன்னாரின் மீது இந்த நாவினால் அதிகம் அதிகம் ஸலவாத்து ஓதக்கூடிய, அன்னாருடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் தேடி தேடி பின்பற்ற வேண்டும் என்ற அந்த ஆசை ஆர்வத்தோடு சுன்னாக்களை பின்பற்றக்கூடிய அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்புகள் கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவு மிகவும் பரக்கத்தான, அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள், நெருக்கமானவர்கள். அவர்களுடைய சந்தோஷப்படுத்தும் பொழுதெல்லாம் அல்லாஹ் எங்கள் மீது சந்தோஷமடைகிறார். அவர்களை அன்பு வைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் எங்கள் மீது அன்பு வைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய அடுத்த பெண் தான் ஹலீமா சஅதியா. ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய மிக முக்கியமான ஒரு பெண். அரபிகளுடைய பொதுவான ஒரு வளமை இருந்தது. அங்கே இருந்த முக்கியஸ்தர்கள், வசதி உள்ளவர்கள் தன்னுடைய பால் குடிக்கக்கூடிய பருவத்தில் உள்ள குழந்தைகளை ஆரம்பத்திலிருந்தே கிராமப்புறங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். அந்த கிராமங்களுடைய சூழல், ஆரோக்கியமான அந்த சூழல், அதே போன்று அவர்களுடைய அந்த நாவன்மை மிக்க தெளிவான அழகான பேச்சு போன்ற தன்மைகள் பிள்ளைகளுக்கு உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்படி ஒரு வளமை இருந்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், யா ரசூல் அல்லாஹ், உங்களுடைய பேச்சு மிகவும் தெளிவாக இருக்கிறது, உங்களுடைய பேச்சு மிகவும் நாவன்மை மிக்கதாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது, நான் குரைஸ் கோத்திரத்தாரில் உள்ளவர். இரண்டாவது, பனு சாத் கோத்திரத்தாரிலே நான் பால் குடித்திருக்கிறேன். பனு சாத் கோத்திரத்தாருக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட நாவன்மையை வழங்கியிருந்தார். அவர்களிடம் பால் குடிப்பதன் மூலம் அப்படிப்பட்ட தன்மை ஏற்படக்கூடியதாகவும் இருந்தது. இரண்டையும் ஒரு சபபாக, காரணியாக சொன்னார். இந்த அரபிகளுடைய வளமைக்கு தோதுவாக ஒவ்வொரு வருடமும் பனு சாத் கோத்திரத்தாருடைய பெண்கள் பால் குடிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை தேடி மக்காவுக்கு வரக்கூடியவர்களாக இருந்தார். அங்கே நல்ல வசதியுள்ள குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளையே தெரிவு செய்து எடுப்பார்கள். கொஞ்சம் கூடுதலான ஊதியம் அதன் மூலம் கிடைக்கும் அவர்களுக்கு. ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், ஹலீமா, நானும் பனு சாதுடைய அந்த பெண்கள் பாலூட்டக்கூடிய, பால் குடிக்கக்கூடிய பிள்ளைகள் எடுக்க வரும் பொழுது நானும் மக்காவிலே அவர்களுடன் சேர்ந்து வந்தேன். என்னுடன் என்னுடைய கணவரும் என்னிடத்திலே பால் குடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய குழந்தையும் இருந்தது. நாங்கள் வந்த வாகனமும் மெலிந்து ஒரு நொண்டி வாகனம். எங்களுடைய ஒட்டகம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்ததென்றால் ஒரு சொட்டு பால் கூட அதிலிருந்து வராமல் இருந்தது. நாங்கள் மிகவும் வறுமையிலே இருந்தோம். பசியின் காரணமாக எங்களுக்கு இரவு தூக்கம் கூட சில நேரங்களிலே வரமாட்டோம். எங்களுடைய பிள்ளையின் நிலை எப்படி என்றால், பசியின் காரணமாக இரவெல்லாம் அழுது கொண்டிருக்கும். ஆனால் என்னுடைய மார்பகத்திலோ பால் வரவில்லை. அந்த அளவு பிள்ளையின் பசியை தீர்த்து வைக்கும் அளவுக்கு என்னுடைய மார்பகத்தில் பால் இல்லை. இப்படி நான் அவர்களோடு சேர்ந்து வந்திருக்கிறேன். வந்த எல்லா பெண்களும் நல்ல நல்ல வசதி படைத்தவர்களுடைய பெரிய பெரிய குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். வந்த ஒவ்வொரு பெண்ணிடத்திலும் அந்த பிள்ளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பால் குடிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு பிள்ளையாக அந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய எல்லா பெண்களிடமும் அந்த பிள்ளை கொடுக்கப்படுகிறது. ஆனால் இது ஒரு அனாதை பிள்ளை, இந்த பிள்ளைக்கு தந்தை கிடையாது என்பதை கேள்விப்பட்டவுடன் எந்த பெண்களும் அவரை எடுக்க தயாராகவில்லை. அனாதை பிள்ளை எடுத்தா நாங்கள் பால் ஊட்டினா எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதே. அதனால வந்த எல்லா பெண்களிடமும் அவர்கள் முன்வைக்கப்பட்டார்கள். யாரும் எடுக்காமல் முல்ல மாறி பேய்த்துட்டான், அனாதை பிள்ளை என்று கேள்விப்பட்டது. ஆனால் அவர்கள் யாருக்கும் தெரியாது, இது யத்தீம் அல்ல, இது அனாதை அல்ல, இது ஒரு முத்து. பிள்ளை அழகாக இருக்கிறது, பார்ப்பதற்கு பசுந்தாக இருக்கிறது. ஆனால் பாலூட்டக்கூடிய அந்த பெண்களுக்கு பணம், அவர்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றிக் கொள்ளும் நோக்கத்தில் தான் அவர்கள் பிள்ளைகளை பாலூட்டுவதற்கு எடுக்க வந்திருக்கிறார்கள். அதனால் இது அனாதை பிள்ளை என்று சொல்லும் பொழுது அதனை மறுத்து விடுவார்கள். ஆனால் அந்த பெண்களுக்கு தெரியாது, இது ஒரு பரக்கத்தான பிள்ளை. இந்த பிள்ளையினுடைய கையிலே அல்லாஹ் கைசர் கிஸ்ராவுடைய பெரும் பெரும் பொக்கிஷங்களுடைய சாவிகளையும் வரைத்து வைத்திருக்கிறான் என்பது தெரியாதவர்.
இவர்களுக்கு பாலூட்டக்கூடிய பெண்ணுக்கு அந்த பாலூட்டக்கூடிய தந்தையோ குடும்பமோ அல்ல பரக்கத்தை வழங்கப் போகிறார்கள், இந்த குழந்தையை பராமரிக்கக்கூடிய ரப்பு என்பதை அந்த பெண்கள் விளங்கிக் கொள்ளவும். வானம் பூமியினுடைய முழு ஹசானாக்களும் அந்த குழந்தைக்குள்ளே அல்லாஹ் வைத்திருந்தார். எல்லா பெண்களும் நல்ல வசதியுள்ள நல்ல பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஹலீமா என்ற அந்த பெண் மட்டும் தனிமையாக ஆகிவிட்டார்கள். பிரயாணத்துடைய நேரம் வந்த பொழுது ஹலீமாவுடைய உள்ளத்தில் ஒரு விதமான தூண்டுதல். இவர்கள் ஏற்கனவே கஷ்டத்தோடு இருக்கக்கூடியவர்கள், பால் கூட சுரக்காத நிலையிலே இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய உள்ளம் அந்த பிள்ளையை விட்டுவிட்டு செல்வதற்கு மனம் விடவில்லை. தன்னுடைய கணவனிடத்தில் சொல்லுகிறார்கள், வல்லாஹி ல அத்ஹபன்ன இலா தாலிகல் யதீம் ஃபல ஆஹுதன்னஹு. அல்லாஹ்மீ சத்தியமாக நான் அந்த யத்தீம் பிள்ளையிடம் போய் அதனை எடுத்துக்கொள்வேன், எனக்கு அதனை எடுக்காமல் போக முடியாது. கணவனும் சொன்னார், கால லா அலைக் அஸல்லாஹு யஜஅல லனா ஃபீஹி பரக்கா. எந்த பிரச்சனையும் இல்லை, அல்லாஹ் அந்த பிள்ளையின் மூலமே எங்களுக்கு பரக்கத்தை உண்டு பண்ண போதுமானவன். அந்த பிள்ளையை தன்னுடைய கையில் எடுத்தார். பரக்கத் என்பது இது அல்லாஹுடைய புறத்தினால் வெளிப்படையான எந்த காரண காரியங்களும் இல்லாமல் ஏற்படுத்தப்படக்கூடியது என்று இமாம் ராகிப் ரஹிமஹுல்லா தன்னுடைய முஃபரதாத்தில் எழுதியிருக்கிறார். ஹலீமா அந்த பரக்கத்தை ஆதரவு வைத்தவர்களாக ரசூலுல்லாவை தன்னுடைய கையில் எடுக்கிறார். கையில் எடுத்தது மாத்திரம்தான் பரக்கத்துகள் கொட்ட ஆரம்பிக்கிறது. ஹலீமா சொல்லுகிறார், அந்த பிள்ளையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த பிள்ளையை நான் என்னுடைய மடியில் எடுத்து வைத்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய மார்பகத்தில் இருந்து காய்ந்து போயிருந்த பாலே சுரக்காத மார்பகத்தில் பால் நிரம்பி வடிய ஆரம்பிக்கும். அவர்களும் வயிறு நிரம்புகிறார்கள். என்னுடைய அடுத்த பால் குடித்து கொண்டிருந்த பிள்ளையும் வயிறு நிரம்புகிறது. ஒட்டகத்தில் பாலே வராமல் இருந்தது. ஒட்டகத்தை பார்த்தால் அதனுடைய பால் மடி அப்படியே பெருத்து இருக்கிறது, நிறைந்திருக்கிறது. நானும் என்னுடைய கணவரும் அதன் மூலம் வயிறு நிரம்ப குடித்தோம். இரவு நிம்மதியான சந்தோஷமான தூக்கம். ரசூலை என்னுடைய மடியிலே வைத்த அந்த நாள், நீண்ட நாளைக்கு பின்னால் நிம்மதியான தூக்கம் தூங்கினோம். ஹலீமாவுடைய கணவர் ஹலீமாவை பார்த்து சொல்லுகிறார், தஅலமி தஅல்லமி வல்லாஹி யா ஹலீமா லகத் அகல்த நிஸ்மத்தன் முபாரக். ஹலீமா விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்மீ சத்தியமாக மிகப்பெரிய பரக்கத் பொருந்திய ஒரு பிள்ளையை நீங்கள் எடுத்து விட்டீர்கள். ஹலீமாவும் சொல்லுகிறார், வல்லாஹி இன்னி ல அர்ஜு தாலிக், நானும் அதைத்தான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு பரக்கத்தான பிள்ளை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதுதான் சய்யிதுல் அம்பியா வல் முர்சலீனாக வரப்போகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு முன்னால் வேகமாக சென்ற அந்த பெண்கள் அனைவர்களையும் முந்திக் கொண்டு இவர்களுடைய அந்த நொண்டி வாகனம் வேகமாக செல்ல ஆரம்பிக்கிறது. பிள்ளையை எடுத்துக்கொண்டு வாகனத்தில் ஏறியதுதான் தாமதம். அந்த வாகனம் நொண்டி இருந்த மெலிந்த அந்த வாகனம் திடகாத்திரம் உள்ளதாக ஆகி வேகமாக செல்லுகிறது. தன்னை முந்தி சென்றவர்களை எல்லாம் முந்தி கொண்டு போகிறது. ஏன், ஒரு நபியாக ஆகப் போகின்ற பிள்ளையுடைய வாகனம். ஏனைய பெண்கள் எல்லாம் ஆச்சரியமாக கேட்கிறார்கள், இது நீங்கள் வந்த அந்த வாகனம்தானா அல்லது வேறொரு வாகனமா? பனு சாத் கோத்திரத்தார்கள் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு சென்றதன் பின்னால் அவர்களுடைய அந்த பூமி ஏற்கனவே மிகவும் வறட்சி அடைந்து புட்பூண்டுகள் இல்லாத ஒரு நிலையிலே இருந்தது.
ஆனால் என்னுடைய ஆடுகள் மாலையிலே வரும் பொழுது வயிறு நிரம்பி அதனுடைய பால் மடியிலே பால் நிரம்பியதாக திரும்பி வரும். ஏனையவர்களுடைய ஆடுகள் ஒன்றுமில்லாமல் மெலிந்து ஒரு பரிதாபமான நிலையிலே திரும்பி வரும். இதை கண்டுவிட்டு மக்கள் சொல்லுவார்கள், ஹலீமாவுடைய ஆடுகள் எந்த இடத்தில் மேய்கிறதோ அங்கு உங்களுடைய ஆடுகளையும் கொண்டு போய் மேய வையுங்கள் என்றாலும் அவர்களுக்கு அந்த அளவு உண்டாகியதாக தெரியவில்லை. என்னுடைய ஆடுகள் நன்கு வயிறு நிரம்பி பால்மடி நிறைந்ததாக திரும்பி வரும். ரசூலுடைய பரக்கத். இப்படி நிறைய பரக்கத்துகளை அல்லாஹ் எங்களுக்கு காட்டிக்கொண்டே இருந்தார். 2 வருடம் பூர்த்தியாகிய பொழுது பால் அப்பொழுது நிற்கக்கூடியதாக இல்லை. பாலே வராத பெண்ணுக்கு இப்பொழுது பால் நிறுத்தி கொள்ள முடியாத நிலை. என்றாலும் 2 வருடத்திலே ரசூலுக்கு அவர்கள் பாலூட்டுவதை நிறுத்தி கொண்டார். 2 வருடம் பூர்த்தியாகியவுடன் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு செல்கிறார்கள். ஆமினாவுடைய அந்த அமானிதத்தை அவர்களிடத்தில் ஒப்படைப்பதற்காக வேண்டி. என்றாலும் அந்த பரக்கத்துகளை கண்டு அந்த ஹலீமாவுக்கும் அந்த கணவருக்கும் அந்த பிள்ளையை கொடுப்பதற்கு மனசு இல்லை. ஆமினாவிடத்திலே கேட்கிறார்கள், இந்த முத்தை இன்னும் சில நாட்களுக்கு எங்களுக்கு தர முடியாதா? எங்களிடத்திலே விடமாட்டீர்களா? அப்பொழுது மக்காவிலே ஒரு வகையான நோயும் பரவி இருந்தது. ஹலீமாவும் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹதரத் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா ஹலீமாவிடத்திலே அவர்களுடைய வேண்டுகோளின் படிக்கு இன்னும் சில நாட்களுக்கு அவர்களிடம் ஒப்படைத்தார். ஹலீமா திரும்பவும் அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு தன்னுடன் எடுத்துக்கொண்டு வருகிறார். ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டு பனு சஅத் கோத்திரத்தாருக்கு திரும்பி வந்தார்கள். சில மாதங்கள் கழிந்ததன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய ஏனைய பால்குடி சகோதரர்களுடன் சேர்ந்து அந்த காட்டிலே ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்களாகவும் ஆகிவிட்டார்கள். தொடர்ந்து வரக்கூடிய விடயங்களை அடுத்த பதிவுகளிலே பார்ப்போம். எனவே இப்படிப்பட்ட ஒரு பரக்கத் நிறைந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிப்பதின் மூலமும் பின்பற்றுவதன் மூலமும் ஈருலக பரக்கத்துகளையும் அடைந்து கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை உண்மையாகவே அன்பு வைத்து பின்பற்றக்கூடிய நல்லோர்களின் கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.